அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனி பயிற்சி நல்வாழ்த்துக்கள். என்னடா இவ சனி பயிற்சிக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்க போகிறாரு. நமக்கு சந்தோஷங்களை கொடுக்க போகிறாரு, நமக்கு சோதனைகளை கொடுக்க போகிறாரு. அப்போ அப்படிப்பட்ட சனி பகவானுக்குரிய பயிற்சி தினத்தை நம்ம கொண்டாடுறதுல என்ன தப்பு? ஸோ கிரக பயிற்சிகளை தான் ஒரு மனிதன்றவன் கொண்டாட வேண்டியது மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். கிரக பயிற்சிகளில் முக்கியமாக நம்ம கொண்டாட வேண்டியது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. இது ஏன் இந்த 3 பயிற்சிகளை நம்ம கொண்டாடணும்னா, இந்த 3மே நீண்ட காலம் ஒரு ஜாதகத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் அதிகப்படியான ரோலை பிரதிபலிக்கக்கூடியது இந்த 3 கிரகங்கள். ஸோ இந்த 3 கிரகங்களுக்கான பயிற்சிகளை நாம் கண்டிப்பாக கொண்டாடணும். இப்போ நம்ம கடகராசியுடைய பலன்களை பார்க்க போகலாம். கடகராசி இது வரைக்கும் கண்ட சனி, அடுத்தது அஷ்டம சனி, கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் உங்கள் லைஃபையே புரட்டி போட்டிருக்கும். 5 இயர்ஸ் படாத துன்பம் இல்லை. அவ்வளோ பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துலையும் ஒரு நாளுமே ஏன்டா இந்த வாழ்க்கை, என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு கடகராசிக்கு கண்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம். இனிமேலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குது. வரலாறு காணாத சாதனைகள் எல்லாம் படைக்க போகிறீங்க. 5 வருஷ போராட்டத்தினுடைய வலி வேதனை எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு சந்தோஷம் 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 மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய இந்த 5 வருஷத்தில் உங்களுடைய படிப்பினை நிறையவே கிடைச்சிருக்கும். இந்த அனுபவ அறிவின் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரீச்சராகவே மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு, ஒரு குருஸ்தானத்துக்கு நீங்களும் வளருவீங்க. உங்களுக்கு உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வெளி இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். எதிர்பாராத அளவுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். ஆனால் ப்ராஃபிட் கிடைச்சாலும் உங்களுக்கு சில செலவுகள் வரும். உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு சனி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சனி கொடுக்க ஆரம்பித்தாலும் மற்றவர்கள் உங்களுடைய திருஷ்டி பார்வைக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும். ஸோ அடுத்தது உங்களுக்கு சனி கொடுத்தாலும் விரய குரு வராரு. அப்போ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதிகமாக டென்ஷன் ஆகிருப்பீங்க. இந்த 2 வருஷ காலத்தில், அந்த 5 வருஷ காலத்தில் ரொம்பவே டென்ஷன் ஆகிருப்பீங்க. அதுவும் குறிப்பிட்டு பார்த்தா லாஸ்ட்டு 2.5 இயர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ பிபி பிரச்சனைலாம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இனிமேல் மைண்டை எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. டென்ஷனே ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதீங்க. அப்பப்போ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கா, ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்கா, ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனசை கேளிக்கையில் செலுத்துங்க. இதில் உங்களுக்கு ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதமோ, ஒரு கோயிலுக்கு போயோ, ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயோ உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாகவே நீங்களுமே சனிக்குரிய எல் தீபம் போட்டு ஒரு காக்கையை குளிர வச்சிங்கன்னா, ஒரு காக்கைக்கு ஏதோ உணவு கொடுக்கறது, பிஸ்கெட் கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.